நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yes, come in. விஷ்ணு 1 minute. மச்சி, வர வெனஸ்டே தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுல, ராத்திரில நெட்ல டிக்கெட் புக் பண்ண போராடுறேன். ஆல் தியேட்டர் ஆல் ஷோஸ் ஃபுல்ரா. ஆமா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சத்யம் தியேட்டர் கவுண்டர்ல இருந்தான்ல, டேய் அவன்கிட்ட சொல்லி ஒரு 5 டிக்கெட் வாங்கி தர முடியுமா? என்னது, அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டானா? இடியட், யாரு கேட்டா அவன் வேலையை ரிசைன் பண்ணா? இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்குடா. சத்யம் தியேட்டர்ல அதுவும் டிக்கெட் கவுண்டர் ஜாப் எவனா ரிசைன் பண்ணுவானா? அவனை வச்சு நான் எவ்வளவு கமிட்மெண்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? காலங்காத்தால இப்படி மூட் அவுட் பண்ணிட்டியடா. ச்சே, போட விடா. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சொல்லாம கொள்ளாம ரிசைன் பண்றானா? இப்ப நான் டிக்கெட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஹலோ அங்கிள், நான் மணிமேகலை பேசுறேன். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நான் வேற எதுக்கு கால் பண்ண போறேன்? விஜய் படமே தான். வெனஸ்டே 5 டிக்கெட்ஸ் வேணும். விஷ்ணு, நைட் ஷோ ஓகேவா? எனி ஷோ ஓகேங்க. ஓகே அங்கிள். மணி சொல்லுங்க விஷ்ணு. ஏரோல வேணும் அங்கிள், ப்ரிஃபரபிளி ஏரோல இருந்தா பெட்டரா இருக்கும். தேங்க்ஸ் அங்கிள். விஷ்ணு, வி டேட்டான்ற பேர்ல புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை கலெக்ட் பண்ணிக்க சொல்றேன். தேங்க்ஸ் அங்கிள். பை. சத்யம் தியேட்டர் தளபதி படம் வெனஸ்டே நைட் ஷோ, அதுவும் 5 டிக்கெட்ஸ். உங்க பேரை சொல்லி கவுண்டர்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ, பரவாயில்லங்க. ஊருக்குள்ள நானும் ரவுடி தான் ப்ரூவ் பண்றீங்க. தேங்க்ஸ் மணி. வெல்கம். அப்புறம் மணி, எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கறதுலாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா நாம ஹெல்ப் கேட்டா பதிலுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ண வேண்டியதா வரும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்க இப்போ டிக்கெட் வாங்கி கொடுத்ததுனால அங்க போகணும் இங்க போகணும்னு 1 ஹவர் பெர்மிஷன் கேட்கலாம். அது என்னால தர முடியாம கூட போலாம். அந்த மாதிரி நேரத்துல மனசு சங்கடப்படும்ல. ஐயோ, மிடில் ஸ்டெம்ப் க்ளீன் போல்ட். என்ன மணி யோசிக்கிறீங்க? நான் அதை தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, அது வந்து எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அதுக்காகலாம் நான் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன். வெரி குட், ஐ லைக் தட் மணி. விஷ்ணு, எனக்கு இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் பெர்மிஷன் வேணுமே. சாரி விஷ்ணு, ஆக்சுவலா நான் பெர்மிஷன் கேட்க தான் வந்தேன். டிக்கெட் வாங்கி கொடுத்தது சும்மா ஒரு கேப்ல நடந்த விஷயம் தான். ரெண்டையும் நீங்க சிங்க் பண்ணிக்காதீங்க. சரி, என்ன விஷயம்? எதுக்கு இப்போ 2 ஹவர்ஸ் பெர்மிஷன் வேணும்? அது கொஞ்சம் பர்சனல். லீவ் போட்டீங்கன்னா பர்சனல் சொல்லலாம், காரணம் சொல்ல தேவையில்ல. ஆனா பெர்மிஷனுக்கெல்லாம் பர்சனல் சொல்ல முடியாது, காரணம் சொல்லியே ஆகணும். என்ன ராகுகால பூஜையா? விளக்கேத்தணுமா? இல்ல இல்ல சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு துர்கைக்கு குங்கும அபிஷேகமா? இல்ல. ஓ, ஃபியூஸ புடிங்கிட்டாங்களா? இபி பில் கட்டணுமா? அது கூட இப்ப ஆன்லைன்ல கட்டிக்கலாமே. இல்ல ஸ்டேஷன்ல யாராவது ரிலேட்டிவ்ஸ் ரிசீவ் பண்ணுமா? இல்ல விஷ்ணு. Then what else யார்? 2 hours பெர்மிஷன் கேக்குறீங்க. கண்டிப்பா அந்த வேலை 2 ஹவர்ஸ்ல முடியாது. ஏன்னா டிராஃபிக்ல போறதுக்கு 1 ஹவர், வரதுக்கு 1 ஹவர்.
அதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். போனதுக்கு அப்புறம் சாரி விஷ்ணு, டிலே ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்துடுறேன்னு மொட்டையா சொல்லுவீங்க. அந்த சீக்கிரம் 2 ஹவர்ஸா, 3 ஹவர்ஸான்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மனசுல பெரிய விஸ்வநாதன் சார் நினைப்பு. இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி? ரீசன் சொல்லுங்க. அது ஜென்யூனா இருந்தா பெர்மிஷன் கொடுக்குறேன். இல்ல மறுபடியும் மேட்ரிமோனியல் மூலமா எங்க வீட்ல அலைன்ஸ் பார்த்திருக்காங்க. ஓ, என்னோட ஃபியான்சிய 11 o'clock காஃபி டேல மீட் பண்ணணும். அதுக்கு தான் பெர்மிஷன் வேணும். இனிமே தான் பார்க்க போறீங்க. அதுக்குள்ள அவன் தான் ஃபியான்சி என்ன எப்படி முடிவு பண்ணீங்க? பையனை பார்க்க போறேன்னு சொல்லுங்க. ம், சரி, என்ன பண்றான்? யாரு? அவன் தான் அந்த காஃபி டேல வெயிட் பண்றவன். சாரி, அவர் என்ன பண்றாரு? ஆப்பிள்ல ஒர்க் பண்றாரு. யுஎஸ். ஆப்பிளா? ஆப்பிள் கூட சென்டர்ல பெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நிமித்தி தருவாரான்னு கேட்டு சொல்றீங்களா? சாரி, நீங்க பர்சனலா பார்க்க போறீங்களா? நான் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து என் செல் பெண்டை நானே சரி பண்ணிக்கிறேன். நான் கிளம்பலாமா? மணி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்குங்க போயிட்டு தேவலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படியும் அந்த பையனை உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல போறீங்க. அது எப்படி எனக்கு பிடிக்காதுன்னு இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இந்தியால ஒர்க் பண்ற என்னாலே பார்ட்டி பப்னு இல்லாம இருக்க முடியாது. யுஎஸ்ல ஒர்க் பண்றான், சொல்லவே வேணாம். எல்லாரும் என்ன மாதிரி வெளிப்படையா உண்மையா சொல்லுவாங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. வெத்தலைப்பா கூட போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா சிகரெட்ல ஆரம்பிச்சு சில பல விஷயங்கள் வரைக்கும் வெல்த் கட்டுவானுங்க. பார்த்துக்கோங்க. கண்டிப்பா போணுமா மணி? வீட்ல என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஃபீட்பேக் சொல்லணும். ஆமால. சரி, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் விஷ்ணு. மணி, ம்? இனிமே இந்த பையன் பார்க்கறது, காஃபி டேல கேப்புச்சினோ குடிக்கிறது, இதெல்லாம் வீக்கெண்ட்ல பிளான் பண்ணிக்கோங்க. யூ மே கோ. ம்ஹும். பொட்டு வச்சுட்டு போங்க, பார்க்க அழகா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். பை. பேசு. எதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்ட? நான் வேணா மீட்டிங் அப்புறமா வச்சுக்கிறேன். இல்ல, நீ ஃப்ரீயா பேசலாம்ல, அதான். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னால உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல வரேன். புரியல. இல்லை, நீ தாராளமா யார்கிட்ட வேணா ஃபோன் பேசலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்ல வந்தேன். நீ யாரோட பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அசிங்கமா யார்கிட்ட பேசுறேன்லாம் கேட்க மாட்டேன். முட்டாளா நீ? முட்டாளா நீ? சந்தேகம் வேற இந்த லட்சணத்துல ராஸ்கல். எனக்கு சந்தேகம்லாம் இல்ல. நீ யாரோட ஃபோன்ல பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, போன் எல்லாம் வேற ஒட்டு கேக்குறியா? இதுல விட்டு வேற கேட்கணுமா? சத்தமா தானே பேசிட்டு இருக்க. ஆமா, சத்தமா தான் பேசுறேன். அதுக்கு என்ன இப்போ? அதனால நீ யார்கிட்ட பேசுறன்றது எனக்கு தெரியும்னு சொல்றேன். தெரிஞ்சுக்கோ. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் நானும் சொல்றேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? என்ன மறைச்ச? உன் மனசாட்சிக்கிட்டே கேட்டு பாரு. புரியல. அந்த கமலோட தானே நீ ஃபோன்ல பேசுற. ஓ, இதுதான் கதையா? அத நான் கேட்கணும். கேட்டு பார், அப்ப தெரியும் உனக்கு. ச்சீ.
உனக்கே வெக்கமா இல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு? நீயும் வேணாம் உன் உறவும் வேணான்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வந்து அசிங்கமா கேக்குற? ஏன் கமலை பத்தி என்கிட்ட சொல்ல? நீ யாரு? உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நான் இப்ப கேட்கல. காதலிச்சப்போ ஏன் சொல்ல? என்ன சொல்லணும்? அவன் உன்னை காதலிச்சான்னு ஏன் சொல்ல? ஏன் சொல்லலன்னு நீயே உன் மரமண்டையில இந்த கேள்வியை கேட்டுப்பாரு, உனக்கே விடை கிடைக்கும். என்னோட நேர்மையை சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஓ, புத்தி கெட்டு போய் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்க. கமலெல்லாம் நான் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. அதனாலதான் அவனை பத்தி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப ஏன் சொல்லல தெரியுமா? ஏன்னா நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? அது பேசாத. இன்னொரு வார்த்தை பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவர் போனை ஒட்டு கேட்பாரு. நாங்க யார்கிட்ட பேசுறோம்னு இவர்கிட்ட சொல்லணுமா? நீ அவனோட பேசுறதுக்கு நான் எதுவுமே சொல்லியே. நீ எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கான அந்த இடத்த நீ எப்போ இழந்துட்ட. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? உனக்கு இனிமே எல்லாமே பிரச்சனை தான். வாயை கொடுத்து ஏன் வாங்கி கட்டிக்கிற? என்ன? நான் யார் கூட போன்ல பேசினா உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. அதையே மறைச்சு செய்யணும் தான் கேக்குறேன். நான் மறைச்சு செய்யறேன், மறைக்காம செய்யறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் அனாவசியமா உன் விஷயத்துல தலையிடுறது இல்ல. உன்னை பத்தி நினைக்கிறது கூட இல்ல. நீ யார்கிட்ட பேசுற, யாரோட சுத்துற, எதை பத்தியும் எனக்கு அக்கறை கிடையாது. நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு, அதான் உனக்கு நல்லது. சாரி. இன்னொரு தடவை இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம என்கிட்ட வந்து பேசாத. 2 பேரும் பேசிதானே பிரிஞ்சோம். அந்த அக்ரிமெண்ட்ல தானே நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கோம். இப்படி நீ வேவு பாக்குறன்னு தெரிஞ்சா அப்புறம் நான் வேற வீடு பார்த்துட்டு போக வேண்டியதா இருக்கும். சாரி. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. கோவப்படுறதை விட பாவப்படுறது பயங்கரமா நாசிங்கம். அந்த நிலைமை உனக்கு வர வேணாம். எனக்கு பிடிச்சிருந்தா நான் கமலை காதலிப்ப, கல்யாணமும் பண்ணிப்பேன். உன்னை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஹாய் ராஜி. ஹாய். என்னதான் நம்ம தனி ரூம் கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ஜாலியா சோஃபால உட்காந்து ஒர்க் பண்ற சுகமே தனி இல்ல. உள்ள பெஸ்ட் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு. நெடி தாங்க முடியல, அதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் ராஜி, சொல்லுங்க விஷ்ணு. நீங்க தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதை பத்தி வேணாலும் பேசலாம். ஏய் விஷ்ணு, என்ன எந்திரிச்சிட்டீங்க? அந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் நான் கேட்கலாம் வந்தேன். நீங்க பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதான் நான் கிளம்புனேன். நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா? நான் இப்ப இங்க இருக்கவா போட்டுமா? சரி இருங்க. நானும் யார்கிட்டயாவது நடந்ததை சொல்லிதானே ஆகணும். சொல்லுங்க, என்னாச்சு ராஜி? என்ன? இல்ல, அத்தான் நீங்களும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல பயங்கரமா அடிச்சுக்கிட்டீங்களாமே, என்னாச்சு ராஜி? நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு டவுட். புதுசா வந்திருக்கிற ஃபினான்ஸ் மேனேஜர் கமலோட தான் பேசிட்டு இருக்கேன்னு. அவன்கிட்டயா பேசிட்டு இருக்கேன்னு அவன் ஆரம்பிச்சான். நான் எவன்கிட்ட பேசினா உனக்கு என்னன்னு செம திட்டு விட்டுட்டேன். ஓ, இப்போ அவர் சந்தேகம் வரப்படுறாரு. சந்தேகம்? ஆக்சுவலா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? கமல் கிட்டதான். ஆமா, கமல் கமல்னு புதுசா ஒரு கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, அந்த கமல் யாரு? ஓ, நான் கமலை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. அதனாலதான் உங்க எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. கமல் என் கூட ஒரே ஸ்கூல்ல படிச்சவன். ஸ்கூல்ல எனக்கு அவன் சீனியர். ஓ, அவனை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணேன். நீங்க ஒருவேளை மிராக்கிள் நடந்து நீ கார்த்தியோட சேர்ந்தாலும் ஓகே. அப்படி இல்லை, அவன் கூட சேர போறதே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்தா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா? என்ன விஷ்ணு சிரிக்கிறீங்க? இது உங்களுக்கு காமெடியா இருக்கா? சீச்சி, வாழ்க்கைய பத்தி யோசிச்சேன், அதான் சிரிச்சேன். என்ன யோசிச்சீங்க? ராஜி, நான் யோசிக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? இதுல முடிவு பண்ண என்ன இருக்கு? ராஜி, உங்களுக்கு இன்னும் புரியலையா? அந்த கமல் ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கான். அதுக்கு உங்க பதில் என்ன? விஷ்ணு விளையாடாதீங்க. ஏங்க, நான் விளையாடலங்க. உங்களை ஒருத்தன் இத்தனை வருஷமா லவ் பண்ணியிருக்கான். உங்களை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சு காத்துட்டு இருக்கான். இதெல்லாம் வேற உங்ககிட்ட சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. ராஜி, நீங்களும் கார்த்திக்கும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு
அவனுக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? பெருசா அவன் கண்டுக்கல. பிடிக்கலனா விலகிடுன்னு தான் சொன்னான். 100% உன் மேல லவ்ல இருக்கான். எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நான் ஓகேன்னு சொன்னா அவனை கட்டிப்பான் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன ராஜி? உடனடியா அவனை ஓகே பண்ணுங்க. டப்பு டப்புன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதை விட்டுட்டு இப்படி கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கீங்க. என்ன விஷ்ணு இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? நான் கார்த்திகை தான் லவ் பண்ணேன். இந்த கமல் எல்லாம் லவ் பண்ணவே இல்ல. ராஜி, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்போதுமே நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கட்டிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா ராஜி, ஒரு வருஷம் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடவே வாழ்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பையன் டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கான். அவன் நல்லவனா? இல்ல 7-8 வருஷமா உங்களை பார்க்காம பேசாம உங்களே நினைச்சிட்டு கல்யாணம் கூட பண்ணிக்காம காத்துட்டு இருக்கானே, அந்த கமல் நல்லவனா? என்ன கேட்டீங்கன்னா காத்திலாம் கமலோட கால் தூசிக்கு பெற மாட்டான். பேசாம அவனை கழட்டி விட்டு கமலை கட்டிக்கோங்க ராஜி. சிச்சி, எதுக்கு இப்போ சீச்சின்றீங்க? நான் அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன்? காத்தி வேணான்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதுல எல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அப்புறம் என்னங்க பிரச்சனை? எனக்கு இந்த கல்யாணத்து மேலே நம்பிக்கை போயிடுச்சு விஷ்ணு. உருகி உருகி லவ் பண்ணிட்டு எனக்கு நீ உனக்கு நானு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது பாருங்க. பிரச்சனைனாலும் லேசப்பட்ட பிரச்சனை இல்ல. இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? கார்த்திக் இல்ல கமல் தான்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதானே செய்யும். இந்த மாதிரி இல்லைனாலும் வேற மாதிரி ஏதாவது வரும். போதும் விஷ்ணு, இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனுக்கு சமைச்சு போட்டு கேர் எடுத்து அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சு வேணா விஷ்ணு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. காத்தி மேல இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் காதல் மிச்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்க கமலை வேணான்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. கமல் வேணுமா வேணாமான்னு கூட நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஆனா கார்த்திக் வேணாங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இவ்வளவு தெளிவா இருந்தா போதும் ராஜி. எழுதி வச்சுக்கோங்க, நீங்களும் கமலும் லைஃப்ல கண்டிப்பா சேருவீங்க. விஷ்ணு, ஆமா ராஜி, சில விஷயம்லாம் உள்ள தோணும், இதுவும் தோணுது. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு. நான் வரவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோபம் ஆயுதம்தான், கைப்பிடி இல்லாத ஆயுதம். எதிரியை தாக்கும், அதே நேரம் உனது கரங்களிலும் ரத்தம் வழியும். மன்னிப்போம், மறப்போம். எதிரியின் நிம்மதிக்காக அல்ல, நம் மன நிம்மதிக்காக. உங்கள் முன்னாள் மனைவியுடன் நீங்கள் சண்டையிட்டதை நான் பார்க்க நேர்ந்தது. நீங்கள் தான் அதிகமாய் காயப்பட்டதாய் நான் உணர்கிறேன். பூக்கள் உங்களை அமைதிப்படுத்தட்டும். வாழ்க்கை எப்போதுமே அழகானது, பார்க்கின்ற திசையை மாற்றிக்கொண்டால். அஸ்வின், இன்னைக்கு எங்களை லஞ்சுக்கு கூட்டிட்டு போறியா? ஏன் இன்னைக்கு என்ன விசேஷம்? நீ லஞ்சுக்கு கூட்டிட்டு போனா அதான் விசேஷம். எனக்கு வேலை இருக்கு. ஓவரா ஃபீல் பண்ணாத அஸ்வின். ஆமா, நீயும் வர வர பாஸ் மாதிரி ஆயிட்டு இருக்க. பாஸ் வம்பு கிழக்கலனா உனக்கு தூக்கமே வராதே. அவளுக்கு ஏதாவது பண்ணி பாஸ் கிட்ட நாளை திட்டு வாங்கினாதான் சந்தோஷமே. பாஸ் எல்லாம் இனிமே என்ன திட்டவே மாட்டாரு. இததான் அன்னைக்கு போர்ட் ரூம்ல சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு பயங்கரமா திட்டு விழுந்துச்சு. அது போன மாசம், இது இந்த மாசம். அப்ப பாஸ் உன்னை திட்ட மாட்டாருன்னு சொல்ற? சான்ஸே இல்ல. ஏன்னா நானும் பாஸும் செம்ம சிங்கிள் இருக்கோம். என்னடி சொல்ற? ஏய், அதுக்காக நீங்க ஓவரா யோசிக்காதீங்க. கோட்டை தாண்டி அவரும் வர மாட்டாரு, நானும் போக மாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்கும். எனக்கு என்னமோ பாஸ் நீ பண்ற தப்புக்காக திட்டுற மாதிரி தெரியலையே. அப்புறம் வேற எதுக்கு திட்டுறாரா? போன ஜென்மத்துல நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க, அதான்
இந்த ஜென்மத்துல திட்டு வாங்கியே கழிக்கிற. கவுண்டமணி கிட்ட அடி வாங்குற செந்தில் மாதிரி நீயும் கடைசி வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. சார் என்ன திட்டவே மாட்டாரு. எப்படி சொல்ற? அது அப்படிதான். மாதவி, இங்க வா. சார், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஆபீஸ் வந்தமா வேலையை பார்த்தமான்னு இருக்க முடியாது உன்னால? என்ன சார் சொல்றீங்க? பண்றதையும் பண்ணிட்டு என்னன்னு கேள்வி வேற கேக்குறியா? நான் என்ன சார் பண்ணேன்? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது? சார், நான் எதுவுமே பண்ணலையே சார். சும்மா நடிக்காத. வர்ற கோவத்துக்கு அப்படியே ஒன்னு விட்டனா தெரியும். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு அழுக வேற வருதா உனக்கு? சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு மனசு சரியில்லை, வந்து ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுன்னு? அப்புறம் எதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் கார்ட்லாம் அமிச்ச? நான் எப்ப சார் அனுப்புனேன்? இது என்ன தானா வானத்துல இருந்து என் ரூம்ல குச்சிதா? சார், சத்தியமா நான் அனுப்பல சார். இங்க பாரு, இந்த காரியத்தை பண்றதுக்கு இந்த ஆபீஸ்ல உன்னை விட்டா வேற யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். சார், ஜாயின் பண்ண நாள்ல இருந்தே நீ தான் என்ன ரொம்ப நோண்டிட்டு இருக்க. பழைய ஆளுங்க எல்லாருக்குமே என்னை பத்தி நல்லா தெரியும். அவங்க யாரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. சார், நான் பண்ணலன்னு சொல்றேன். ஏன் சார் திரும்ப திரும்ப நான் பண்ணதா சொல்றீங்க? ஏய், வாய மூடு. எனக்கு யாரோட அன்பும் ஆறுதலும் தேவையில்ல, புரியுதா? ஆபீஸ் வந்தமா, சொல்ற வேலையை பார்த்தமா, போனமான்னு இருக்கணும். இந்த பூ அனுப்புறது, கார்டு அனுப்புறது, ஆட்டின் பலூன் அனுப்புறது, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. பாஸுக்கு இந்த மாதிரி பொக்கே கார்டுலாம் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சா அது தப்பு. அது என்கிட்ட நடக்காது. அப்படிதான் நீ பண்ணுவேனா? அதுக்குன்னு வேற ஆள் ஒருத்தர் இருக்கான், அவன் டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்க. இதை நான் உனக்கு மட்டும் சொல்ல, மொத்த டீமுக்கு தான் சொல்றேன். நான் உங்க மேனேஜர், நீங்க எல்லாம் என்கிட்ட வேலை செய்றீங்க. அவ்வளவுதான் எனக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். அதை தாண்டி நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்களும் எதையும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி இதெல்லாம் ரிப்பீட் பண்ண இந்த ஆபீஸ்ல நீ இருக்க மாட்டேன். கெட் அவுட். பவித்ரா, ஏய், ஏன்டி சாருக்கு போய் பொக்கே அனுப்புன? நான் எங்க அனுப்புனேன்? நீயும் அவர மாதிரியே பேசுற. அப்போ நீ அனுப்பலையா? ஆமா, பெரிய அஜித் அவரு. அவர் அழகுல மயங்கி பொக்கே அனுப்புறாங்களாம். அவன் மூஞ்சியும் முகரையும். அப்ப யார் அந்த பொக்கேவை அனுப்பியிருப்பாங்க?